பீரியட்ஸ் டைம்ல ஓவர்ஃப்ளோ இருக்கு, ஓவர் ப்ளீடிங் இருக்கு, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதுக்காக தற்காலிகமா சில மாத்திரைகள் எடுத்துக்கிறோம். டிரான்சமிக் ஆசிட், மெஃபனமிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம். நம்ம தொடர்ச்சியா இந்த மருந்து மாத்திரைகளையே நாடி போகாம இயற்கையான விஷயங்கள் ஏதாவது எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாவல் பட்டை. இந்த நாவல் பட்டை பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளர் சுண்ட வச்சு வடிகட்டி அந்த ஓவர்ஃப்ளோ இருக்கக்கூடிய டைமிங்ல நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரத்தப்போக்கு கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். நம்மளோட வீட்டுல சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு காய்கறி வாழைப்பூ. அந்த வாழைப்பூவை கொஞ்சமா தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அந்த வெந்த பூ, அந்த தண்ணி, அது கூட ஒரு 1/2 கப் மோர் சேர்த்து மிக்சியில அரைச்சிட்டு ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த வாழைப்பூ சூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ரத்தப்போக்கு கண்ட்ரோல் ஆகும். அது டிரான்சமிக் ஆசிட் ஈக்குவலா வேலை பார்க்கும்.